ஸ்ரீமாத்ரே நமஹ. மகாவித்யா சந்நிதியில் அடுத்தது தூமாவதியோட சந்நிதியில் இருக்கும். தூமாவதி அதாவது சிருஷ்டி தத்துவத்திற்கு முன்னாடி விளங்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை சாட்சாத் தூமாவதி அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது சிருஷ்டிக்கும் சம்ஹாரத்திற்கும் மத்தியத்திலே விளங்கக்கூடிய பாழ்வெளி. அந்த பாழ்வெளிங்கிறது எதுவும் சிருஷ்டியாகாத சமயம், எல்லாமே சம்ஹாரமான சமயத்திலே கடைசியில மத்தியத்திலே விளங்கக்கூடியதான அந்த பாழ்வெளி, அந்த ஸ்திதியைத்தான் தூமாவதியினுடைய ஸ்திதின்னு சொல்லக்கூடியதான வழக்கம். அதனால மத்ஸ்யாவதார மூர்த்திக்கு ஆதாரமா விளங்கக்கூடியவள் தூமாவதி. அதாவது தசாவதாரங்களை தசமகா வித்யைகளுடையதான தோற்றம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஸ்ரீவித்யா லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் பரசுராமரா வந்தா, தாராதான் ராமச்சந்திரமூர்த்தியா வந்தா, காளிதா கிருஷ்ணரா வந்தான்னு சொல்ற வழக்கம். அது மாதிரி மத்ஸ்யாவதார மூர்த்தி சாட்சாத் தூமாவதியினுடைய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. சர்வத்திற்கும் ஆதார மூர்த்தி, சிவத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி கொண்ட மூர்த்தி அப்படிங்கிறது தூமாவதியோட ஸ்வரூபம். அதனால சிவன் தனக்குள்ளே அவளுக்குள்ள விளங்குற காரணத்தினாலே இவளை விதவை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கமானது உண்டு. ஏன்னா அப்படி லோக்க விவகாரப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணுங்கிற அவசியமானது கிடையாது. இருந்த பொழுதிலும் சிவ தத்துவத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு விளங்கக்கூடிய சக்தி தத்துவத்தின் வடிவாக சாட்சாத் பகவதியான தூமாவதியானவள் இந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறா அப்படிங்கிறது வழக்கம். ஒரு லீலையா ஒரு சரித்திரம் சொல்லுவா. ஒரு சமயம் அம்பாள் பரமேஸ்வரனுக்கு பக்கத்திலே விளங்கி கொண்டு பசி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாளாம் பரதேவதை. அப்போ சுவாமி அதை லட்சியம் பண்ணாம என்ன பண்ணினார், தபசிலேயே இருந்தார், யோகத்தில் விளங்கினாரா. அப்போ தேவி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, இத்தனை தடவை நான் கேட்டுட்டே இருக்கேன், இதை நீங்க லட்சியம் பண்ணாம இருக்கலான்னு சொல்லி சுவாமியை தானே அம்பாள் தனக்குள்ள வாய்க்குள்ள போட்டுனுட்டா அப்படின்னு சொல்லுவா. அதாவது சிவனையே பக்ஷித்தா அப்படிங்கிறதுனால சிவபக்ஷினி அப்படின்னு பேர் அவளுக்கு. பதிகாதினி அப்படிங்கிற நாமமும் உண்டு. அதாவது பக்ஷிக்கிறதுன்னா வெளிப்படையா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது, சிவனையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சிவ தத்துவத்தையும் கடந்த நிலையிலே விளங்கக்கூடிய ஒரே மகாவித்யை சாட்சாத் தூமாவதி. அதனால மகாவித்யைகளுக்கெல்லாம் மூத்தவள் அப்படின்னு இவள் பெயர். எல்லா மகாவித்யைகளுக்கும் மூத்தவளாக தூமாவதி ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. சர்வத்திற்கும் ஆதிமூர்த்தியா விளங்குறவள். தக்ஷயஜ்ஞத்திலே தாக்ஷாயணி தன் தேகத்திலே தேகத்தை வியோகம் பண்றா. இந்த தசமகா வித்யைகள் எப்போ வந்தான்னா, தக்ஷயஜ்ஞத்திலே தாக்ஷாயணி தேகத்தை வியோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே அக்னியிலே பகவதியான தாக்ஷாயணி தன் தேகத்தை விடும் பொழுது அந்த யஜ்ஞ குண்டத்திலிருந்து புகையானது வந்தது. அந்த தூமத்திலிருந்து வந்த காரணத்தினால் அவளுக்கு தூமாவதி அப்படிங்கிற நாமம் ஏற்பட்டதுன்னு அவளுக்கு அநேக சாஸ்திரங்கள் உண்டு, அநேக தந்திரங்கள் உண்டு. அப்படி அந்த பரதேவதையானவள் பராக்கிரமத்திலே சிறந்தவள். அவளை உபாசிக்கிறவாளுக்கு ஒரு க்ஷணத்திலே மோட்சத்தை கொடுக்கிறவள். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா அவளை உபாசிக்க கூடாது அப்படின்னு வழக்கம். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வணங்கலாம், எல்லா மகாவித்யைகளையும் நாம வணங்கலாம். ஏன்னா அவ எல்லாருமே பார்வதியோட ஸ்வரூபம் தான். பர்வதராஜ புத்திரியான பார்வதி தான் 10 மகாவித்யாவும் இருக்கா, வணங்கலாம். உபாசனை அப்படிங்கும் பொழுது சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள் இவா மாத்திரம்தான், விதவா ஸ்திரீகள் இவா மாத்திரம்தான் தூமாவதியை உபாசிக்கணும் அப்படிங்கிற வழக்கமானது உண்டு. அதனால சௌபாகிய தூமாவதி இவளுக்கே சுமங்கலியான ஒரு வடிவம் உண்டு. சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தியா ரொம்ப அபூர்வமான ஒரு வடிவம். அவளை மட்டும்தான் இப்போ இருக்கப்பட்ட தூமாவதி உபாசகாலே அவளைத்தான் உபாசிக்கிறா. மற்ற தூமாவதியோட மூல ரூபத்தை உபாசிக்கிற அளவுக்கு யோக்கியத்தை யாருக்குமே கிடையாது. அவளுடைய மூல ரூபத்தை காகவாகனத்திலே விளங்கக்கூடியவள், காகவாகனத்திற்கு மேலே முரத்தை கையிலே ஏந்தினவள், அந்த மாதிரி விளங்கக்கூடியவள். வெள்ளை வஸ்திரத்தை தரித்தவள், வெள்ளை ஆடையை தரித்தவள், ரொம்ப விருத்தையா கிழவியாக விளங்கக்கூடியவள், கோரமான ஸ்வரூபத்தை உடையவள், உடஞ்ச பல்லை உடையவள் அப்படின்னெல்லாம் அவள் தியானமானது தூமாவதியை வர்ணிக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு. ஏன்னா சிருஷ்டியையும் கடந்தவள் அப்படிங்கிற காரணத்தின சிருஷ்டிக்கு உட்பட்ட நம்மை போல் விளங்கக்கூடிய மனுஷர்களாலே உணர முடியாதவள் அப்படிங்கிறதுனால இந்த வடிவத்தில் அம்பாள் இருக்கா. மகாவித்யைகளுக்கெல்லாம் இந்த மகாவித்யை தான் தூமாவதி தான் ஆதாரமூர்த்தியா பிரகாசிக்கிறவளா இருக்கா. அந்த தூமாவதிக்கு சந்நிதியானது காஷி க்ஷேத்திரத்திலே உண்டு. அதை விட்டா காமரூபத்திலே தான் இருக்கு. வேற எந்த க்ஷேத்திரத்தையும் தூமாவதியின் சந்நிதியானது கிடையாது. அவளை ஆராதிக்கிறதுக்கு பாமர மக்களாலே முடியாது. அவள் உபாசக சிரேஷ்டர்களால் மட்டுமே வழிபடத்தக்கவள். அவளை நம்மள மாதிரி இருக்கிறவா சேவிக்கலாம், வணங்கலாம். அவள் க்ஷேத்திரத்துக்கு அவளை சேவிக்கலாம். அப்பேற்பட்டதான ஒரு க்ஷேத்திரம். ஆதி மகாவித்யான தூமாவதி பிப்பலாத மகரிஷியினாலே உபாசிக்கப்பட்டவள். நிறைய சரித்திரம் உண்டு தூமாவதி. பக்தர்களுக்கு ஓடி அனுகிரகம் பண்ணக்கூடியவள்.
பால் அபிஷேகம் இவளுக்கு ரொம்ப பிரீத்தி. ஏன்னு கேட்டால் பிப்பலாத மகரிஷியானவர் க்ஷீராபிஷேகத்தினால் அவளை சாந்தப்படுத்தினார். அவளுக்கு கோபமானது வந்த உடனே லோகமெல்லாம் நடுங்கி போகிறது. அப்போ பிப்பலாத மகரிஷி பால் அபிஷேகம் பண்ணி அவளை சாந்தப்படுத்தினார் அப்படின்னு ஒரு சரித்திரமானது உண்டு. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி கோரமான வடிவா விளங்கிய பொழுதிலும் கூட பெற்ற தாயாரா தானே இருக்கா, அதனால கருணாமூர்த்தியாக இருக்கா. அந்த தூமாவதி சன்னிதானத்தில் இருக்கும்.